கருணாகரன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தக்கனமும் அதிர்ச்சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலில் தரித்தனுருமே திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசைக்கும் இருந்த அரும்பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை செயல் வியந்து எம் செயல் மறந்து போற்றுகிறோம் போற்றுகிறோம் போற்றுகிறோம். இக்கருத்தை எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு. பெற்ற பொழுதினிலும் பெரிது உவப்பர் பெற்றோர் பெற்றது உற்றதாக உலகிற்கு எனின். அனைவருக்கும் வணக்கங்க. ஒவ்வொரு கருத்தை இவர் 2 நிமிஷம் தானே தெரிவிக்கிறாரு அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனாலும் அது அவசியமானதாக இருக்கிறதுனால தான் அப்படி தெரிவிக்கிறதுங்க. இப்போ என் கையில் இருக்கிற ஜாதகத்தில் பிறந்த நேரம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலை 10:16 அப்படின்னு இருக்கு. இதில் ஜிஎம்டி அப்படின்னு, அதாவது கிரீன்விச் நிலைமணி 4:46 அப்படின்னு இதில் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த கிரீன்விச் படித்தான் கிரக இருப்பு அப்படிங்கிறத பஞ்சாங்கத்தில் இருக்குது. அப்போ அந்த கிரீன்விச்சில் 12 ராத்திரி மணி அப்படிங்கிற போது இந்த பாரத தேசத்தில் அதிகாலை 5:30 அப்படின்னு இது போல பஞ்சாங்கத்திலேயே இருக்கும். ஆனால் இந்த குழந்தை பிறந்தது எந்த ஊரு அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? அப்போ இதுக்கு அந்த பாரத தேசத்தின் நிலைமணியவே பயன்படுத்தினா கிரக இருப்பு சரியாக இருக்குமா? அப்போ இந்த பாரத நிலைமணிக்கு ஆன பாகை கலை அப்படின்னு இருக்கும். அப்போ 82 பாகை 30 கலை. அப்போ இதுக்கு அந்த கிரீன்விச்சில் 12 மணிக்கு ராத்திரிக்கு கிரக இருப்பு கொடுக்குறாங்க. அப்போ இந்த 82 பாகை 30 கலைக்கு ஒரு பாகைக்கு 4 நிமிடம் அப்படின்னு பெருக்குனா, அப்போ இந்த 82 பாகை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு 28 நிமிஷம் வந்துடும். அதுக்கப்புறம் 30 கலை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு 2 நிமிஷம். ஆக அங்கிருந்து இங்கே வர்ற போது 5:30 அப்படிங்கிறத கொண்டு வந்துடுவாங்க. அதாவது 82 பாகைக்கு 5:28, அந்த 30 கலைக்கு 2 நிமிஷம். ஆக 5:30 கிரக இருப்புன்னு பஞ்சாங்கத்துக்குள்ள இருக்கும். அப்போ இதை இப்படியே நாம ஜாதகம் அமைக்கிறதுக்கு எடுக்கணுமா அப்படின்னா இல்லை. அந்த குழந்தை பிறந்த ஊர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ரேகாம்சம் இருக்கும். பாரதத்துக்கு ஒரு ரேகாம்சம், அந்த ரேகாம்சம் தான் 88 பாகை 30 கலை. அப்போ இந்த குழந்தை பிறந்த ஊருக்கு உண்டான ரேகாம்சம் இந்த ஜாதகத்தில் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது 77 பாகை 7 கலை. அப்போ இந்த 77 அங்கே அந்த நிமிஷத்துக்கு பெருக்கணும் 4 நிமிஷமா. அடுத்தது இந்த 7 கலையை 4 நொடிக்கு பெருக்கணும். அப்போ பெருச்சு வந்த தொகையை, அதாவது இந்த இதில் கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மணி நிமிடம் அதில் இருந்து கழிக்கணும். அப்போ கழிக்கிற போது இந்த குழந்தை பிறந்த நேரம் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா,
5:30 இருந்து 21 நிமிஷம் 48 நொடியை கழிச்சோம்னா 5 மணி 8 நிமிஷம் 12 நொடி. அப்போ இங்க 21 நிமிஷம் 48 நொடியை கழிச்சுக்கிறோம் பாத்தீங்களா? அத இந்த 10 மணி 16 நிமிஷத்துல கழிக்கணுங்க. அப்படி கழிச்சு அந்த மணி நிமிட நொடிக்கு ஜாதகம் அமைச்சாதான் கிரகங்களினுடைய இருப்புகள் சரியாக இருக்கும். இதுல சரி கிரகங்கள் இருப்பு தான் ஒரு மாறி அப்படின்னா லக்னம் மாறி போயிடும். அதாவது இதுல அடிப்படை இருக்குதுங்க. இந்த நட்சத்திரத்தில் எப்படி ஒத்தப்பட பாதம் ரெட்டப்பட பாதம் அப்படிங்க, இந்த ராசியில எப்படி ஒத்தப்பட ராசி ரெட்டப்பட ராசி அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த ஒத்தப்பட நட்சத்திரமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது உதாரணத்துக்கு அசுவனி 1, அசுவனி 3, இது மேஷ ராசியில 1வது பாதமும் மிதுன ராசியில 3வது பாதமும் இருக்கும். இதே அசுவனி 2, அசுவனி 4 அப்படிங்கிறது நவாம்சத்துல ரிஷப ராசியிலையுமே கடக ராசியிலையுமே இருக்கும். அப்போ இந்த ஒத்தப்படை ரெட்டப்படை அப்படிங்கிற ராசிக்கு ஏத்த மாதிரி அங்கேயுமே ஒத்தப்படை ரெட்டப்படை ராசியில அந்த லக்னம் இருக்குது பாத்தீங்களா? அதாவது ஒரு ஆண் லக்னமாக இருந்தா அஸ்வினி 1ஆம் பாதத்துல பிறந்திருப்பாங்க. அது நவாம்சத்துல அதே மேச ராசியில இருக்கும். இதே அஸ்வினி 2ஆம் பாதம் அப்படின்னு இருந்தா அது பெண். அந்த பெண்ணுடைய லக்னமாகது ரிஷப ராசியில இருக்கும். அடுத்து அதே அசுவனி 3ல பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது லக்ன இருப்பு சொல்றேங்க நானே. அந்த அசுவனி 3ல லக்ன இருப்பு இருந்ததுன்னா இது நவாம்சத்துல மிதுன ராசியில இருக்கும். அசுவனி 4 அப்படிங்கிற இதுல லக்ன இருப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இது பெண் குழந்தை தான். இதனுடைய நவாம்ச லக்னம் கடகமா தான் இருக்கும். இப்படியெல்லாம் அடிப்படை விதிகள் இருக்குதுங்க. ஆக இதையெல்லாம் அனுசரித்து தான் நாம ஜாதகத்தை அமைக்கிறது போதே கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ ஒரு பெண் குழந்தைக்கு ஜாதகம் அமைக்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தையினுடைய லக்னமானது எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் 2வது பாதம் 4வது பாதத்தில் தான் இருக்கும். இந்த 2வது பாதமும் 4வது பாதமும் நவாம்சத்தில் எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பெண் குழந்தைக்கு ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் இதுல தானுங்க லக்னம் ஆகணும். இந்த ரெட்டப்படையில நட்சத்திர பாதத்துல லக்னம் இருந்ததுன்னா அதுதான் சரியானது. ஏன்னா இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த 6 ராசியும் பெண் ராசிகள். இதே போல எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி லக்னம் ஆகப்பட்டது 1ஆம் பாதத்திலையும் 3ஆம் பாதத்திலையும் இருந்தா அது ஆண் குழந்தைக்கு உண்டானது. இது நவாம்சத்துல மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ஆகிய 6 ராசியில தான் இருக்குமுங்க. இப்ப இதெல்லாம் அடிப்படைங்க ஒரு ஜாதகத்தை அமைக்கிறதுக்கு. இப்போ இந்த கணிதத்தை எல்லாம் செஞ்சு அந்த மணி நிமிஷ நொடிக்கு ஜாதகம் அமைத்தா இப்ப நான் தெரிவிச்சேன் பாத்தீங்களா, அந்த அடிப்படை விதி சரியாக இருக்கும். அப்போ இந்த 21 நிமிஷம் 48 நொடிக்கு ஒரு திசை எடுத்துட்டோம்னா அது அந்த திசை முடிஞ்சு அடுத்த திசை நடக்குது அப்படின்னு தெரிவிப்பாங்க. அடுத்து இந்த புத்தி முடிஞ்சு இந்த புத்தி நடக்குது அப்படின்னு தெரிவிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த ரம் என்று சொல்லக்கூடிய 3வது பட்சமான உட்பிரிவில் இது வேற அந்தரம் நடக்குது அப்படின்ட்டுருவாங்க. அப்போ இந்த லக்னம் இருக்கிறதிலேயே இந்த சமாச்சாரத்தை நாம கடைப்பிடிக்கணும். அடுத்து இந்த 21 நிமிஷம் 48 நொடிக்கு சந்திரன் பின்னாடி போயிடுவார். அப்போ திசை இருப்பு கூடியிரு. இதே போலத்தான் அங்க லக்னம் அப்படிங்கிறது
ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் கூட இருந்தாலும் கூட அது 1ஆம் பாதமாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இதையெல்லாம் அனுசரித்து யதார்த்தமான சமாச்சாரத்தை அமைச்சு அதுக்குண்டான தீர்மானத்தை நாம் செய்து பொதுமக்களுக்கு நல்ல வழி காட்ட வேண்டும். இது ஜோதிடருடைய கடமையாகும். இப்பங்க இந்த வர்க்கோத்தமம் வக்கரம் அப்படின்னு எல்லாம் இருக்குதுங்க இல்லைங்களா, இதுல சதவிகிதத்தை நாம முதல்ல தீர்மானிக்கணும். எப்படி சாரம் பார்க்காம பலனை தீர்மானிச்சா சோரம் பாயிருவாங்கன்னு சொல்லிக்கிறாங்களோ அதே போல இந்த சதவீதத்தை கவனத்தில் வச்சுக்காம பலனை தீர்மானிச்சாலுமே சோரம் தான் போவாங்க. அவங்க ஒரு கருத்தாளர்களா இருக்க வாய்ப்பு தொடர்ந்து இருக்காது. இப்போ அடுத்த விவரத்துக்கு வரணுங்க. இத பார்த்தீங்களா, இப்படித்தான் நான் ஜாதகம் அமைக்கிறது. அதாவது இன்ன பாகை கலை விகலையில் லக்னம் இருக்குதுன்னு இதுல இருக்கும். இந்த 12 கட்டம் ராசி நவாம்சம் உள்ள இன்னைக்கு அமைக்கிறா ஜாதகத்தில். ஆனா இதுல லக்னம் என்ன பாகையில் இருக்குது, சூரியன் என்ன பாகையில் இருக்கிறாரு, எல்லா விவரம் இதில் இருக்கும். இதை எல்லாத்தையுமே இங்க குறிக்கிறதுக்கு இடம் இருக்கும். அது மட்டும் இல்லை, என்ன பாதத்தில் இருக்குது அப்படின்னாலுமே ஒவ்வொரு கிரகமுமே அந்த கிரகங்களை குறிக்கிறதுக்குமே இதுல இடம் இருக்கும். லக்னம் அப்படித்தான். இது பார்த்தீங்களா, இன்ன லக்னம் அப்படின்னா மொத்தமா எடுத்துடக்கூடாது. அந்த லக்னத்துல அதாவது ஒரு லக்னம், இந்த லக்னம் வச்சுக்கோங்களேன். இப்போ இது மகர லக்னம். பொதுவாக அந்த 12 கட்டத்தில் மகர லக்னத்தில் தான் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அப்படின்றவாங்க. ஆனா அந்த மகர லக்னத்தில் திருவோணம் 1ஆம் பாதத்தில் இந்த லக்னம் இருக்குது. அப்ப திருவோணம் 1 அப்படிங்கிற போது இது ஆண் குழந்தைதா அப்படிங்கிறத அங்க கேட்காமையே நாம தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு இதில் சமாச்சாரம் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த லக்னம் இந்த ஒரு ராசியில 9 பாகம், இந்த 9 பாதம், 9 பகுதி, பெண் பாகம் இப்படியெல்லாம் இருக்கும். அப்போ இது இந்த மகர ராசியில எடுத்துன்னே வரக்கூடிய பகுதி, அதாவது பாகம் அப்படிங்கிறது பெண்ணுக்கு தான் வரும். ஏன்னா அது பெண் ராசி இல்லையா, ஆகையினால பெண்ணுக்கு வரும். அதே போல 2 அப்படிங்கிறதுல உத்தராடம் 3ஆம் பாதம் இருக்கும், அது ஆணுக்கு வரும். இதே உத்தராடம் 4 அப்படிங்கிறது பெண்ணுக்கு வரும். இதே திருவோணம் 1 அப்படிங்கிற இதுல லக்னம் இருக்கிறதுனால இது ஆண்கள் தான் லக்னம் இருக்குது அப்படின்ற தீர்மானிச்சு அதுல ஒரு தோராய பாவகம் நான் வரைஞ்சிருக்கிறேன். இந்த தோராய பாவகத்தில் இருந்து நாம எதை ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்க இயலும் அப்படின்னா, லக்னத்துல மாந்தி, லக்னத்துல குரு அப்படின்னு இந்த 12 கட்டத்தில் இருக்கும். ஆனா லக்னத்துல எந்த அளவுக்கு குரு இருக்கிறாரு, எந்த அளவுக்கு மாந்தி இருக்கிறாரு அப்படிங்கிறத அந்த சமாச்சாரத்தை இந்த சக்கரத்தில் எழுதினோம்னா இதை பார்த்தீங்களா, லக்னத்திலேயே குரு அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்து மாந்தி லக்னத்தை விட்டு அவரு 1, 2, 3, 4 பாக தள்ளி இருக்கிறாரு. அப்ப இதையெல்லாம் ஒரு பலனை தீர்மானிக்கிற போது கவனத்தில் வச்சுட்டு தீர்மானிச்சோம்னா அந்த பலன் அநேகமாக சரியாக இருக்கும். அப்ப இது தோராய பாகம் வரைஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா, லக்னத்தில் குரு அப்படின்னா அந்த குரு அந்த இடத்தையும் நல்லா செய்ய மாட்டாரு. அந்த லக்னத்திலிருந்து பார்க்கக்கூடிய 5, 9, 7 இந்த பார்வையினாலேயும் நல்லது நடக்காது. அது மட்டும் இல்லை, இந்த குருவானவரே லக்னத்துக்கு 2லிருந்து அவர் பார்வை செய்கிறார் இல்லையா, அந்த பார்வையும் நல்லா இருக்கும். அதே போல லக்னத்துக்கு 5லிருந்து செய்யக்கூடிய பார்வையும் நட்பார்வைய, லக்னத்துக்கு 7லிருந்து செய்யக்கூடிய பார்வையும்
நட்பார்வையை, லக்னத்துக்கு 9லிருந்து செய்யக்கூடிய பார்வையும் நட்பார்வையை, லக்னத்துக்கு 11லிருந்து செய்யக்கூடிய பார்வைகளும் நட்பார்வைகளே. ஆனா லக்னத்திலேயோ 3லியோ 4லியோ 6லியோ 8லியோ 10லியோ 12லியோ இருந்தே செய்யக்கூடிய பார்வைகள் தீமையான பார்வைகளே. அப்போ பொதுவாக குரு பார்வையில இந்த கிரகம் இருக்குது, குரு பார்வையில இந்த லக்னம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நாம ஏமாந்துருவோம். ஏன்னா அந்தந்த கிரகங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து செய்யக்கூடிய பார்வைகள் மட்டுமே நன்மையை செய்யும். அதாவது குரு 1ல இருக்கிறாரு அப்படின்னு இந்த ஜாதகத்தில் இருக்குது. ஆனா இவருடைய பார்வை 5, 7, 9 பாவகங்களை பார்க்கக்கூடிய பார்வைகள். அப்போ 5ஆம் பார்வையினால பார்க்கக்கூடிய பாவகமும் சரியா இருக்காது, 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய கலத்தர பாவகமும் சரியா இருக்காது, 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய பாகிய பாவகமும் இந்த குருவினால கெட்டு போயிடும். என்ன குருவினால கெட்டு போயிரும்னு இவர் தெரிவிக்கிறாரு அப்படிங்கிறீங்களா? இப்ப அதுக்கு பாட்டு இருக்குது, பழைய காலத்து பாட்டு. ஜென்மத்தில் ராமர்தம் சீதையை வனத்திலே சிறை வைத்ததும், தீதிலாதொரு 3லே துரியோதனன் படை மாண்டதும், இன்மை 8னில் வாலி பட்டம் இழந்து போம்படி யானதும், ஈசனார் ஒரு 10லே தலையோட்டிலே இறந்து உண்டதும், தர்ம புத்திரர் 4ல் வனவாசம் போனதும், சத்திய மாமுனி 6லே 2 காலில் தலை பூண்டதும், வன்மையுற்ற ராவணன் முடி 12ல் வீழ்ந்ததும், மண்ணுமா மாமனை வாழ்விருவாது குருசாரத்தில் உறுதியே. அப்போ கோச்சாரத்தில் இந்த பாட்டு பாடுறாங்க. இதே எப்படி ஜாதகத்துக்கு ஒத்து வரும்னு நீங்க கேள்வி கேட்குறீங்களா? இப்ப பிறந்த குழந்தைக்கு இப்ப கோச்சாரம் தானே அந்த குழந்தைக்கு ஜாதகம். அப்ப இதுக்கு மேல ஆதாரம் வேணுமா? ஆகையினால கோச்சாரம் எப்படியோ அப்படியே ஜாதகம். இதுல மாந்தி அப்படிங்கிற கிரகமும் கோச்சாரத்தில் இருக்குது. அப்போ இந்த மாந்தி கோச்சாரத்தில் எங்கெங்க இருந்தா கெடுதலை செய்வார்? 2ஆம் பாவகத்தில், 7ஆம் பாவகத்தில், 8ஆம் பாவகத்தில், 9ஆம் பாவகத்தில், 8ஆம் பாவகத்தில், 10ஆம் பாவகத்தில், 12ஆம் பாவகத்தில். இந்த 5 பாவகத்தில் மாந்தி இருந்தா அவரு கெடுதலை தான் செய்வாரு. அது மட்டுமா, அந்த மாந்தியினுடைய பார்வை 2, 12, 7, அதாவது 2ஆம் பாவகத்தையும் பார்ப்பாரு, 12ஆம் பாவகத்தையும் பார்ப்பாரு, 7ஆம் பாவகத்தையும் பார்ப்பாரு. ஆனா இந்த 3 பார்வையின் சதவீதம் ஒரே அளவா அப்படின்னா இல்ல. 7ஆம் பாவகத்தை பார்க்கக்கூடியது 100%, 2ஆம் பாவகத்தை பார்க்கக்கூடிய சதம் இந்த 100% இருக்குது பார்த்தீங்களா? அதை 7ஆ வகுக்கணும், வகுத்து அங்க 2ஆல பெருக்கணும் அந்த வகுத்து வந்த தொகையை. அப்போ அது எவ்வளவு சதவீதம் வரும் அப்படிங்கிறது இருக்குது. அந்த சதவீத அளவில் தான் அவர் 2ஆம் பாவகத்தை பார்ப்பார். இது தோராயமாக ஒரு 20% தான் இருக்கும். அதே போல இந்த 12ஆம் பாவகத்தை பார்க்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா? அங்கேயும் அந்த 20% பார்வை தான் இருக்கும். அப்போ இந்த மாந்தி எந்த இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய பார்வைகள் நல்லது, எந்த இடத்துல இருக்கக்கூடியது நல்லது அப்படின்னா 1ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 6ஆம் பாவகம், 9ஆம் பாவகம், 11ஆம் பாவகம். ஏற்கனவே நான் தெரிவித்தேன் பார்த்தீங்களா? 5 பாவகம். அதில் இப்போ நான் சொன்ன பாவகம் வராது. அதாவது 2ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 10ஆம் பாவகம், 12ஆம் பாவகம். இது மாந்தி இருந்து பார்க்கக்கூடிய பார்வைகள் கெடுதலான பார்வைகளே. இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா? 1ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 6ஆம் பாவகம், 9ஆம் பாவகம்,
11ஆம் பாவகம். இந்த பாவகங்கள்ல மாந்தி இருந்து பார்க்கக்கூடிய பார்வைகள் நன்மையையே செய்யும், அந்த இடமும் நன்மையையே பெறும். ஆக இது போன்ற நுட்பங்களை எல்லாம் பழைய நூலில் இருந்து தான் நானே இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். இதை புலிப்பாணி 300 அப்படிங்கிற புத்தகத்தில் குழிகளுமே பதியில் நிற்க குணமானாய் வாழ்வானடா குழந்தையப்பா அப்படின்னு பாடல் தொடங்கும். அப்போ இன்னென்ன பாவகத்தில் இந்த மாந்தி இருந்ததுன்னா நல்லது, இன்னென்ன பாவகத்தில் மாந்தி இருந்ததுன்னா கெட்டது அப்படின்னு அந்த பாட்டில் வருமுங்க. அப்போ இருக்கிற இடம் மோசமான இடத்துல இருந்துட்டு அவர் பார்க்கக்கூடிய பார்வைகள் எப்படி நட்பார்வையாக இருக்க முடியும்? இதைய குருவுக்கும் எடுத்துக்கலாம். அப்ப இருக்கக்கூடாத இடத்துல இருந்துட்டு குரு பார்க்கிற பார்வைகள் தீய பார்வைகளே. குரு பார்க்குது அப்படின்னா நாம ஏமாந்துடுவோம். ஜோதிடர்களே, ஜோதிட வித்வான்களே, இதையெல்லாம் கவனத்தில் இருத்தி பலனை தீர்மானிச்சு பொதுமக்களுக்கு தெரிவித்து வழி நடத்த வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கிறார். அடுத்து இத பாத்தீங்களா? எந்த பஞ்சாங்கத்தில் எடுத்தாலுமே இன்னைக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை அந்த சூரிய உதயம் சூரிய மறைவு இருக்கும். சூரிய உச்சி அடைகிறதோ அல்லது பாதாளத்தில் இருக்கிறதோ இருக்காது. அது 10 நாளைக்கு ஒரு தடவை தான். இப்போ அது மீறி போச்சுன்னா இந்த 12 மாசத்துக்கு 36 இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனா 365 நாளைக்குமே இன்னைக்கு இத்தனை மணி இத்தனை நிமிஷம் இத்தனை நொடிக்கு சூரிய உதயம், இத்தனை மணி இத்தனை நிமிஷம் இத்தனை நொடிக்கு சூரியன் உச்சி, இத்தனை மணி இத்தனை நிமிஷம் இத்தனை நொடிக்கு சூரியன் மறையுது, இத்தனை மணி இத்தனை நிமிஷம் இத்தனை நொடிக்கு பாதாளம், அதாவது நடு இரவு அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய அட்டவணை தானுங்க இது. அப்போ இதையெல்லாம் ஏன் இங்க தெரிவிக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு புதன்கிழமை 12 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும் ராகு காலமா, அல்லது 1:30லிருந்து 3 வரைக்கும் ராகு காலமா அப்படிங்கிறத இந்த பொதுவா 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் இன்னைக்கு புதன் வர, 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் அடுத்து வர அப்படின்னு கணிச்சிட்டு வந்தா இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு தான் அது ஒத்து வரும். ஆனா இந்த சூரிய உதயம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆடி 20 தேதி. இந்த ஆடி 20 தேதிக்கு இத பாத்தீங்களா? ஆறு மணி 13 நிமிஷம் 12 நொடிக்கு சூரிய உதயமாகுது இந்த கோயம்புத்தூர்ல. ஆனா இது நம்மளுக்கும் சேர்ந்ததா? ஏன்னா முதல்ல எல்லாம் இது கோயம்புத்தூர் மாவட்டமா தான் இருந்தது. ஆனா அங்கிருந்து எந்த அளவுக்கு அது விலகி வருதோ அந்த அளவுக்கு நிமிடத்தை குறைக்கணும், எந்த அளவுக்கு அது அந்த பக்கம் போகுதோ அந்த அளவுக்கு நிமிடத்தை கூட்டணும், இப்படி எந்த அளவுக்கு தெக்க திரும்புதோ அந்த அளவுக்கு நிமிடத்தை கூட்டணும், இல்ல எந்த அளவுக்கு அது வடக்க போகுதோ அந்த அளவுக்கு நொடியோ நிமிடத்தையோ குறைக்கணும் அப்படிங்கிற விவரம் எல்லாம் இதுல இருக்கும். ஆகையினால இந்த அட்டவணையை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தினீங்கன்னா, இந்த இன்னைக்கு புதன்கிழமை இப்போ ராகு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? 12 1:30 வரைக்கும் அல்லது 1:30 3 வரைக்கும் இப்படி எடுத்துக்கலாம். எனக்கு அது தெரியாது, நாமத்துக்கு வரலைங்க. அந்த அளவில் இந்த 6 மணி 12 நிமிஷம் அப்படின்னு வந்தது பார்த்தீங்களா? இந்த 12 நிமிஷத்தை காலையில் இருந்து சூரிய மறையிற வரைக்குமே அந்த 12 பாகமாக அதை பிரிக்கணும். அப்போ இந்த 12 நிமிஷம் ஆகப்பட்டது அது சூரிய மறையிற போது அது 6 மணிக்கு மறைஞ்சதுன்னா இந்த 12 நிமிஷத்தை ஒவ்வொரு ஓரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமாக குறைச்சிட்டு வரணும். அதாவது புதன் ஓரைக்கு 50 நிமிஷம், அடுத்த ஓரைக்கு 58 நிமிஷம், இப்படி குறைச்சிட்டே வந்ததுன்னா அந்த சூரிய மறைவில்
அந்த 12 ஓரையும் நிறைவற போது அந்த பகற்பொழுது 12 நிமிஷம் குறைவா இருக்குது பாத்தீங்களா, அந்த 12 நிமிஷம் நிறைவடைஞ்சு போயிரு. இதே பகல் பொழுது அதிகமா இருக்குதுன்னு வச்சுங்க ஒரு 12 நிமிஷம், அப்போ ஒவ்வொரு ஓரைக்கும் 61 நிமிஷம் 61 நிமிஷம் 61 நிமிஷம்னு நாம அமைச்சிட்டு வந்தோம்னா அந்த 12வது ஓரை நிறைவடைகிற போது அந்த 12 நிமிஷம் சரியா போயிடும். அப்ப இதுல இன்னும் உள்ள போகணும், ஒரு குறிப்பிட்ட இதுக்கெல்லாம் தெரிய இருக்கு. அதாவது இதுல இருக்கும் இருங்க, நிமிடம் நொடி பகிர்வே பகல் இரவு நேரங்கள் சம அளவில் இருப்பதில்லை, வித்தியாசமாக அதாவது குறைவாகவோ கூடுதலாகவோ இருப்பதை தோராயமாக 1 மணி அளவு உடைய கிரக ஓரைக்கு பகலில் 12 ஓரைகளும் இரவில் 12 ஓரைகளும் ஒரு நாளில் நடந்தாகணும். இது நியதி. உதாரணத்துக்கு பகலில் அளவு 29 நிமிடம் அதிகமாக இருக்குதுன்னா இத 12 ஓரைக்கும் பங்கிட்டு பயன்படுத்தணும். இதுவே சரியாகும். ஏற்கனவே ஓரை பத்தி சொல்லிட்டேன், இப்ப நிமிஷத்தை பத்தி சொல்றதுக்கு வந்துட்டேன். அதாவது ஒவ்வொரு நிமிடத்துக்கும் பங்கிட்டு பயன்படுத்துவது மேலும் பயனுள்ளதாகும். நிமிடத்துக்கு நிமிடம் பங்கிடுவது எப்படின்னா, பகலின் அளவு 11 நிமிஷம் 51 நொடி குறைவாகி உள்ளது. அப்ப அந்த 11 பெருக்கல் 60 பெருக்கணும்னா 660 வரும். இந்த 660 கூட 51 நிமிஷம் நொடியை கூட்டணும்னா 719 நிமிஷம் வரும். இந்த விடையை 720 நிமிடங்களுக்கு வகுக்கணும். வகுத்து வரக்கூடிய விடைய இந்த 7 மணி 15 நிமிஷத்துக்கு எத்தனை குறைக்கணும் அப்படின்னா 74 நொடி சில்வான நொடி. அப்ப 75 அப்படிங்கிற போது இது பாத்தீங்களா, 75 நிமிடத்துக்கு 75 நொடியை குறைத்தாலே கணிசமாக மணி நிமிடம் நொடியை தெரியலாம். இந்த விவரம் இதில் இருக்குது. இதெல்லாம் நுட்பமான கணிதமுங்க. ஆகையினால ஒரு சரியான இந்த மாதிரி விவரங்களை தெரிஞ்சவங்க கிட்ட பெரியோர்களே பெற்றோர்களே உங்களுடைய மக்களுடைய ஜாதகத்தை கொடுத்து இல்ல அனுப்பி வச்சு யதார்த்தமான நிலைமையை தெரிஞ்சுட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய மக்களுடைய வாழ்க்கைகளும் நீங்களும் காலத்துல பேர குழந்தைகளை கொஞ்சி மகிழ்ந்து விளையாடலாம் என்று தெரிவிப்பதோடு எனக்கு பக்கத்தால் வந்ததுனால இதோட என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஆனா இனி தெரிவிக்கிறதுக்கு எத்தனை சமாச்சாரம் என்கிட்ட இருக்குது சாமிகளா, அப்பப்ப நான் தெரிவிப்பேன். இதுல இந்த கருத்தரங்கத்தின் நிறைவுல இந்த கிரகம் 3ஆம் பாவகத்துல தான் இருக்குதா, இந்த கிரகம் 7ஆம் பாவகத்துல தான் இருக்குதா, 8ஆம் பாவகத்துல தான் இருக்குதா அப்படிங்கிற சமாச்சாரத்தை அனைவருக்கும் வழங்குவேன். இதைய வச்சு நீங்க எல்லாருமே வரக்கூடிய ஜாதகத்தோட இதை அனுசரிச்சு பார்த்தீங்கன்னா அதுல தெரிவிக்கக்கூடிய விவரம் 3ல இருக்கிற மாதிரி ராகு இருக்கும். ஆனா 2ஆம் பாவகத்துல அது 99.99% இருக்கும். 9ஆம் பாவகத்துல இருக்கிற மாதிரி கேது தெரிவாரு. ஆனா இந்த இதுல அமைச்சோம்னா அது 8ஆம் பாவகத்துல 99.99% இருக்குது அப்படிங்கறத இந்த சக்கர ஆதாரத்தோட தெரிவிக்கும். அடுத்து செவ்வாய் 7ல இருக்குது அப்படின்னு இருக்கும் இந்த ஜாதகத்துல. ஆனா அந்த செவ்வாய் 99.99% இருக்குது அப்படிங்கறத இந்த சக்கரம் தெரிவிக்கும். அந்த அளவில் இதுல சமாச்சாரம் இருக்குதுங்க. ஆகையினால உங்க மக்களுடைய யதார்த்தமான ஜாதக விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை அணுகுங்கள் அல்லது தொடர்பு வச்சுக்குங்க. என்னுடைய விவரமுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலம்
கருணாகரன். எனது அலைபேசி வரிசை எண் 88 70 53 10 83. என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகட்கே. திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவர். ஞாலம் கருதினும் கைகூடும் இடத்தாற் காலம் கருதி செய்யின். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. அப்போ வட மாநிலங்கள்ல மழை பேஞ்சு கெடுக்குது, தென் மாநிலங்கள்ல பேயாம கெடுக்குது. பாத்தீங்களா? அப்போ இத இயற்கை பேரிடர் அப்படின்றாங்க. அப்போ பாரதியார் தெரிவிக்கிறார், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறையேன்ட்டு. அப்போ இதுல சொல்லலாம் இல்லையா, இப்போ எத்தனை கோடி துன்பம் வைத்தாய் இறையன்ட்டு. அப்போ இந்த இயற்கையும் இறையும் ஒண்ணுதானுங்க. அனைவருக்கும் நன்றிங்க. ஐயாவுடைய வயதிற்கு இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா டெலிவரி பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்ல அக்யூரேட்டா அந்த கணக்கு போடுறதுக்கெல்லாம் இருக்குதுங்க. அவர் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வேணுங்கிறவங்க பெற்றுக்கொள்ளலாம். ஐயா அவர்களை சிறப்பு செய்ய திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களையும், ரவீசன் ஐயா அவர்களையும், வேதா அண்ணா அவர்களையும், கன்னியப்பன் சார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். அந்த பக்கம்